வணக்கம். நம்ம கௌரி சமையலறையில 7-8 வருஷமா விநாயகர் சதுர்த்திக்கு எல்லா விதமான கொழுக்கட்டை எல்லா விதமான பிரசாதமும் போட்டாச்சு. அந்த லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க பார்க்கலாம். இந்த வருஷம் வந்து பிடி கொழுக்கட்டையில இனிப்பு பிடி கொழுக்கட்டை, கார பிடி கொழுக்கட்டை செம்ம சாஃப்டா, கடையில எந்த மாவும் வாங்காம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி வந்தாவே அரிசி மாவு, இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு அப்படின்னு ஏகப்பட்ட மாவு கடையில விற்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே வாங்காம வீட்டுல இருக்க நார்மல் அரிசி வச்சு சாஃப்டான பிடி கொழுக்கட்டை. இது சூடா மட்டும் இல்ல, செஞ்சு ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு பார்த்தா கூட அதே மாதிரி சாஃப்டா இருக்கும். நம்ம சாப்பிடும்போது தொண்டையை பிடிக்காம அப்படியே சாஃப்டா இன்னும் 2 குடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் வந்து நார்மலா வீட்டுல இருக்க புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசியில தான் செஞ்சிருக்கேன். இது நீங்க புழுங்கல் அரிசியிலயும் செய்யலாம், பச்சை அரிசியிலயும் செய்யலாம். சில பேர் வந்து பூஜைக்கு வந்து பச்சை அரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கவங்க நார்மல் பச்சை அரிசியிலயும் செய்யலாம். ஒரு ஆளாக்கு அரிசி, அது எந்த அரிசியா இருந்தாலும் ஓகே தான். இப்ப சில பேர் வந்து பூஜைக்குன்னா பச்சை அரிசி யூஸ் பண்ணுவாங்க. அதுவா இருந்தா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியை வடி விட்டு இந்த மாதிரி ஒரு துணியில போட்டு காய வச்சுக்கோங்க. புழுங்கல் அரிசி, நார்மல் சாப்பாட்டு அரிசின்னா ஒரு 40 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியை வடிய விட்டு இந்த மாதிரி ஒரு துணியில போட்டு 1 மணி நேரம் வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிரும். ஃபுல்லா காஞ்சு ட்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. லேசா ஈரப்பதம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஈர அரிசியா இருந்தா நம்ம அரைச்சிட்டு உடனே நம்ம செஞ்சிடறோம். அந்த மாவை வச்சிருந்தா அது வந்து நல்லா இருக்காது. நீங்க முதல் நாள் இல்ல 2 நாள் முந்தைய செய்யறதா இருந்தா வெயில்ல நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மிஷின்லயோ இல்ல மிக்சிலயோ வந்து ரவை பதமா அரைச்சு எடுத்துக்கணும். இப்ப இந்த மாதிரி மிக்சியில போட்டு ரொம்ப குருணையாவும் இல்லாம ரொம்ப நைஸாவும் இல்லாம இந்த மாதிரி ரவை பதத்துக்கு உடைச்சு எடுத்திருக்கேன், ஒரு நைஸான ரவை பதத்துக்கு. இப்ப நான் உடைச்ச மாவை 2 டம்ளர்ல அளவு எடுத்திருக்கேன். இதுலயே வந்து நம்ம இனிப்பு கொழுக்கட்டை 1, கார கொழுக்கட்டை 1 செஞ்சு பார்க்கலாம். அரைச்சு ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த மாவு 1 டம்ளர் இருக்குன்னா வெல்லம் வந்து 3/4 பங்கு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் மைல்டான இனிப்பா இருக்கும். இல்ல உங்களுக்கு வேணும்னா சரி கூட வெல்லம் எடுத்துக்கலாம், நல்லா இனிப்பா சாப்பிடுவீங்கன்னா. இதே டம்ளர்ல 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில வந்து இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சோன்னு இப்ப நம்ம இந்த அரிசி உடைச்சு வச்சிருக்கோம்ல, இது சேர்த்துக்கலாம். அப்படியே கிளறி கொடுத்துட்டே இருந்தோம்னா ஒரு 5 நிமிஷத்துல நல்லா உப்புமா மாதிரி தான் நல்லா இந்த அரிசி வெந்து வரணும். ஒரு 5-6 நிமிஷத்துல இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு வெந்து வரும். பார்த்தாவே தெரியும் இந்த மாதிரி வெந்து வந்தது. அந்த வெந்து வந்த வாசமும் அடிக்கும். உங்களுக்கு சாதம் வெந்த ஒரு வாசம் வரும்ல, அந்த மாதிரி வாசம் வரும். அளவுக்கு வேக கொடுக்குறோமோ அது வந்து நல்லா இருக்கும், சாஃப்டா இருக்கும். வெல்லத்தை அவசரப்பட்டு சேர்த்துட்டோம்னா அது வேகாது. வெறும் தண்ணியில தான் நல்லா வெந்து வரும். சில பேர் வந்து தண்ணியிலே வெல்லம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை கொட்டி வேக வைப்பாங்க. அப்படி பண்றதோட இப்படி பண்ணும்போது நல்லா வெந்து சாஃப்டா இருக்கு. இப்ப வந்து நம்ம எடுத்து வச்ச வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து குப்பை தூசு எதுவுமே இல்லாத வெல்லம், அதனால நான் அப்படியே போடுறேன். வெல்லத்துல நார்மலா தூசு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சமா ஒரு 1/4 கப் தண்ணி ஊத்தி இந்த வெல்லத்தை நல்லா கொதிக்க வச்சு கரைச்சிட்டு அதை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்ப இது வெல்லம் போட்டோடனே மறுபடியும் வந்து கொஞ்சம் தண்ணியாட்டம் ஆயிடும் இந்த மாவு. அந்த வெல்லம் கரைய இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டம் ஆயிடும். ஸ்லோல வச்சு அப்படியே இன்னும் ஒரு 3-4 நிமிஷம் கிளறிட்டு இருந்தீங்கன்னா அந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சு இந்த மாவும் ஒரு கொழுக்கட்டை மாவு பிடிச்சு வைக்கிற அளவுக்கு வரணும். அந்த இப்போ ஒரு 3-4 நிமிஷத்துலயே இந்த பதம் வந்துடணும். ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் இணக்கமா. இது ஆறி வரும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆயிடும். ரொம்ப கெட்டியா கிளறிட்டோம்னா அந்த கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாஃப்டா இருக்கும். இது ஆறி வரும்போது நம்ம பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். இப்ப கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம், ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம், சுக்கு பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், வாசத்துக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆறி வந்தோடனே நம்ம கொழுக்கட்டையா பிடிச்சி ஸ்டீம் வைக்க வேண்டியதுதான். இது இப்படியே ஆறி வரதுக்குள்ள நம்ம கார கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம அரைச்ச மாவு 1 டம்ளர் எடுத்திருக்கோம் சின்ன டம்ளர்ல. அதுக்கு 2 மடங்கு தண்ணி, 2 டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு சும்மா துளியூண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை பொடியை கட் பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணியிருக்கேன். நீங்க குழந்தைங்க இருக்காங்க இது வாய்க்கு வரும்னு நினைச்சீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்ல இடிச்சிட்டு பச்சை மிளகா சாறு மட்டும் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய், தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பை நான் வந்து ஊற போட்டு வச்சிருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊற போட்டு வச்சிட்டோம்னா அது வாயில நறுக்குன்னு இல்லாம சாஃப்டா நல்லா இருக்கும்.
ஒரு கடாயில ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுல கடுகு சேர்த்துக்கலாம். பொரியும் போது நம்ம ஊற வச்சோம் இல்லையா உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு அதை சேர்த்துக்கலாம். நிதானமான தீயில வந்து இதை நல்லா செவக்கிற மாதிரி வறுத்துக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயை வந்து சின்ன சின்ன பீஸாக பல்லாக கட் பண்ணி போட்டாலும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நிதானமாக இந்த தாளிப்பை வந்து நிதானமான தீயில நல்லா பொரி விடுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அளவெடுத்து வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொதிச்சோன்னே நம்ம உப்புமா கலர்ற மாதிரி இந்த உடச்சி வச்ச அரிசியை சேர்த்து கலரி கொடுத்துக்கலாம். தண்ணி கொதிச்சோடனே அரிசியை போட்டு ஹைலே வைங்க. அதுக்கப்புறம் அந்த அரிசியும் சேர்ந்து இந்த மாதிரி தலை தலைன்னு கொதிச்சு வருது இல்லை, அப்போ வந்து கொஞ்சம் லோ மீடியமாக வச்சுக்கிட்டு நிதானமாக வேக விடுங்க. அப்போ தான் வந்து தண்ணி சுண்டி வரத்துக்கும் அது வெந்து வரத்துக்கும் கரெக்டாக இருக்கும். ரொம்ப அப்படியே சப்பாத்தி மாவு மாதிரி வர வேண்டியதில்லை. கொஞ்சம் தளர்வாக கேசரி மாதிரி இருக்கும்போதே ஆஃப் பண்ணிட்டா நம்ம ஆறி வரும்போது அது கொழுக்கட்டையாக பிடிக்கிற அளவுக்கு பதம் வந்துடும். அதே சமயம் இப்படி தளர்வாக இருக்கும்போது செய்கிற கொழுக்கட்டை வந்து சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு ஆறி போனால் கூட சாஃப்டாக இருக்கும். தளர்வான உப்புமா மாதிரி வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப அப்படியே மாவு அப்படியே திரண்டு சப்பாத்தி மாவு மாதிரி வரணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி பண்ணால் கொழுக்கட்டை வந்து இறுகி போயிடும். இந்த மாதிரி இருக்கும்போதே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை பாருங்க, இதுக்கு முந்தி இப்போ பண்ணி வச்சது இது முதல்ல எவ்வளோ தளர்வாக இறக்கி வச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஆறிட்டு இருக்கு, அதுக்குள்ளே இது ஆறிடுச்சு. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துருச்சு. நல்லா ஆறினாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் முதலே வந்து போட்டு மாவை கிண்டி ஓரமாக மூடி போட்டு வச்சிடலாம். அப்புறம் எப்போ வேணுமோ சூடாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதை எடுத்துட்டு நான் எதுவுமே தொட்டுக்கிறதுக்கு நெய்யோ எதுவுமே நான் வைக்கல. அப்படியே தான் கையில் பிடிச்சி வைக்கிறேன். கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு உருண்டையாக பிடிச்சிட்டு அப்புறம் இப்படி நீளமாக அப்படி பண்ணிவிட்டு இந்த 4 விரல் பதிகிற மாதிரி இப்படி வச்சிங்கன்னா இந்த கொழுக்கட்டை ஷேப்புக்கு வந்துடும். இப்போ நம்ம செஞ்சோம் இல்லையா அந்த அரை அளவுக்கு அரிசியில் இதுக்கு வந்து ஒரு 15 கொழுக்கட்டை இந்த மாதிரி மீடியம் சைஸாக வரும் உங்களுக்கு. இப்போ நான் சொன்ன அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இட்லி துணி இந்த ஸ்டீம் பிளேட் வந்து கொஞ்சம் ஈரமாக வச்சுக்கோங்க. இந்த பிளேட்டும் ஈரமாக இருக்கணும். நல்லா நனைச்சி வச்சுக்கோங்க. அந்த துணி இருந்துச்சுன்னா துணி போட்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு வச்சிங்கன்னா ஒட்டாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி அடுக்கிட்டேன் ஒரே தட்டில். இந்த மேல் தட்டுங்கிறதுனால மேலே இடிக்காது. இதை நம்ம ஆல்ரெடி நம்ம மாவை வேக வச்சு கிளறி எடுத்ததுனால ஒரு 10 நிமிஷம் ஆவியில் இருந்தால் போதும். 10 நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி சாஃப்டாக பண்ணதுனால இதை சூடாக அப்படியே எடுத்திங்கன்னா அப்படியே உடஞ்சி போயிடும் புடப்புடன்னு. நீங்கள் ஒரு ஃபியூ மினிட்ஸ் விடுங்க, ஒரு 2-3 நிமிஷம் விட்டு ஆறினோடனே மெதுவாக எடுத்துக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு செம்ம சாஃப்டாக இருக்கும். ஆறி போனால் கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த ஷேப் வேணால் வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். கொழுக்கட்டை மாதிரியும் வச்சுக்கலாம். நான் இது வந்து அப்படியே உருண்டையாக உருட்டி வைக்கிறேன். இது பாருங்க, நம்ம அவ்வளோ தளர்வாக இறக்குனது இப்போ வந்து உருட்டுற அளவுக்கு வந்துருச்சு. நான் கையில் எதுவுமே எண்ணெய் நெய் இல்லை தண்ணி நான் எதுவுமே தொடலை. அப்படியே உருட்டி வைக்கிறேன். கொஞ்சம் கூட ஒட்டாமல் அப்படியே நான்ஸ்டிக்கியாக வருது. இந்த தாளிப்பு இந்த தேங்காய்லாம் நிறைய போட்டது அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்ட். இந்த மேலேயே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா செம சாஃப்டாக ஒரு 5-6 நிமிஷத்தில் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. அரிசி மாவு, கொழுக்கட்டை மாவு, இடியாப்ப மாவு எதுவுமே வாங்காமல் வீட்டில் இருக்க அரிசியை வச்சு எவ்வளோ சாஃப்டான மெத்துன்னு கொழுக்கட்டை பண்ணியாச்சு, பிடி கொழுக்கட்டை. இது வந்து ஒரு அளவுக்கு அரிசியில் செஞ்சேன். இது 2மா சேர்த்து இதில் ஒரு 15 கொழுக்கட்டை, இதில் ஒரு 15 கொழுக்கட்டை வந்திருக்கு. இது இப்போ மட்டும் இல்லை, இது ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நம்ம மாவா இது பண்ணாமல் ரவையாக உடச்சி பண்ணதுனால உள்ளே வந்து நான் உடச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். உள்ளே வந்து அந்த மென்று சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆறி போனாலும் மெத்துன்னு சாஃப்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.
விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சு. அடுத்தது புரட்டாசி சனிக்கிழமை எல்லாம் வருது, நவராத்திரி வருது, ஆயுத பூஜை வருது. நம்ம கௌரி ஷாப்ல சூப்பரான பூஜை சாமானம், மற்ற பொடி ஐட்டம் எல்லாமே அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். உங்க எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்.